ஹாய் guys, this is your Chan. Welcome to தமிழ் மான்வா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைடிட்டோட சாப்டர் 206 to 210 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆயிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆபி பிளான் பண்ணி லீயும் சியோலையும் ஒரே இடத்துல லாக் பண்ணியிருப்பான். ஸோ டேரெக்டாக அட்டாக் பண்ண போகும்போது லீன்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான்னா ஆபி ஃபாலோ பண்ணிட்டு போவான். அந்த டைம் ஆணுக்கும் டங்ஸிங்க்கும் ஃபைட் வந்திருக்கும். டங்ஸிங்க்கு நம்ம ஆண் வின் பண்ணியிருப்பான். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போலீஸ்லாம் அந்த பில்டிங்க்கு வந்திருப்பாங்களே, அவங்களாம் நேராக போய் டங்ஸிங்க்கு அரெஸ்ட் பண்ண போவாங்களா. டங்ஸிங் பயந்து ஓடிட்டு இருப்பான். கரெக்டான டைம் லீ கால் பண்ணலாம் சொல்லிட்டு லீ கால் பண்ணுவானா, லீ ஃபோன் எடுத்துருவான். டங்ஸிங்கிட்டு பாஸ் நீ ஃபுல்லாக சுற்றி உழைச்சிட்டாங்க, நீங்கள் தான் நீ காப்பாற்றணும்னு சொல்லுவானா. அது கிளீன்ட்டு ஐயோ என்னால் எதுவுமே பண்ண முடியாது டங்ஸிங்க்கு. நான் ஃபோன் எடுத்ததே குட் பை சொல்கிறது ஃபோன் எடுத்தேன். அவசரமாக கிளம்புனா உனக்கு ஃபேர்வெல் கூட சொல்லலை. இதை கேட்டு டங்ஸிங் சரியான கடுப்பாயிடுவான். இத்தனை வருஷம் நீனாலும் ஒன்றா இருந்துக்கிறோம், எனக்கு இப்படி பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு கேட்பானா. அதுக்கு கிளியன்ட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணாது, ஜஸ்ட் பிஸ்னஸ் இப்படி முடிச்சிடுவான். கரெக்டாக அவன் சொல்லும் போது போலீஸ்காரன்ட்டு டங்ஸிங்க துப்பாக்கிகளே சுற்றுவான் முதுகோட. போலீஸ்லாம் கத்தாமிச்சாங்க, உங்க ஸ்டாண்டர்ட் ஆயிரு, உனக்கு ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணியாச்சு, நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது சொல்லுவாங்களா. டங்ஸிங்கிட்ட அப்படியே உளறிட்டு அந்த உச்சிக்கு போவான். நான் லீயை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக என் கையோட உனக்கு சாவு பாருன்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே விழுந்துருவான். லீன்ட்டு இதெல்லாம் ஃபோனில் கேட்டிருப்பான்ல. லீ சொல்லுவான், பரவாயில்ல கரெக்டான டைம் குட் பை அவனுக்கு சொல்லிட்டேன், இல்லாட்டி பாவம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவானா. உண்மையானுமே டங்ஸிங் நினச்சா நமக்கு தான் பாவமாக இருக்குது. அவன் கடைசி வரையும் லாயலாக தான் அந்த லீ வழக்கம் போல் விபூதி எடுத்துட்டு போயிட்டான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஆபி ஃபைட்டை தான் காட்டுவாங்க. இந்த ஜோஸ் பயிலோ இந்த பாங்கை பயிலோ இறங்கியிருப்பாங்களே ஆபி கூட ஃபைட் பண்ணுறதுக்கு. ஆபி கால் தான் ஸ்டக் ஆகிருக்கும். இவங்க கூட சண்டை கட்டுறதுக்காக கிம்மும் டைவானும் இறங்குவாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய கார்ஸ் வரும், எல்லாம் விலை காஸ்ட்லியான காராக இருக்குமா. அங்கேருந்து இறங்கணும் ஃபுல்லாக கேங்ஸ்டராக வந்திருப்பான். ஸோ லீவ் வர மாதிரியே பேக்கப் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பேக்கப்பு இப்போ வந்திருக்கும். அப்போ ஜோஸ்ன்ட்டு வழக்கு போல மண்டையை கழுவுவான். இங்கே பாருங்க, இந்த 5 பசங்களை யார் ஒருத்தனை கொண்டா கூட நீங்கள் வந்தீங்க தெரியுமா காரு, அந்த காரோட அமௌண்ட் உங்களுக்கு ப்ரைஸாக கிடைக்கும்னு சொல்லுவான். அந்த டைம் டைவான் பார்த்து சொல்லுவான், ஆபி நீங்கள் சீக்கிரம் கிளம்பு, லீவ் எந்த டைமும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவானா. ஆபி யோசிச்சு பார்ப்பேன் எப்படி உங்களை விட்டுட்டு போகிறது அப்படின்னு. ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக கேங்ஸ்டராக இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோஸும் பாங்கை இருக்காங்க. நம்ம கிம்மும் டைவானால மட்டும் 2 பேரையும் சமாளிக்க முடியுமான்னு தெரியாது. கார்த்தாக்காரன்ட்டு ஆபி பார்த்து கேட்பான், ஆபி இப்போ என்ன பண்ணுன்னு கேட்பானா. ஆபி என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு சரி வண்டி எடுன்னு சொல்லிடுவான். இப்போ கிம்மும் டைவான் தான் காட்டுவாங்க. அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் சுற்றில் கம்பு எடுத்து அடிக்க வருவாங்களா. அப்போ டைவான்ட்டு கிம்மை பார்த்து கேட்பான், இத்தனை பேர்த்து அட் டைம் நீ அட்டாக் பண்ணிக்கிறியா சொல்லி கேட்பானா. அது கிம்மிட்டு இதுவே ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லுவான். இந்த பாங்கை பைய கிம் அட்டாக் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாக போவானா. பார்த்தா நடுவில் நம்ம சுமோ வீரன் வந்துடுவான். பாங்கைக்கான தூக்கி தலையோடு சேர்த்து ஒரு ஸ்லாம் அடிப்பான் பாரு. அடிச்சுட்டு சொல்லுவான், இது பேர் தான்டா சுமோ ரெஸ்லிங்கு. இந்த டைம் அப்போ தான் சுமோக்காரன் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஈக்குவலான வெயிட் கேட்டகரி பர்சன் கூட மோதிக்கிறான். பார்த்தா கார்த்தாக்காரன் அங்கே தான் இருப்பான். கார்த்தாக்காரன் வரமெல்லாம் அடிச்சுட்டு இருப்பானா. அப்போ டைவான்ட்டு ஆபியை பார்த்து கேட்பான், ஏன் ஆபி லீவை பிடிக்க போலையா சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆபின்ட்டு காத்தாக்கானுக்கு வண்டி ஓட்டதான் தெரியுமாம்மா, ஸ்டார்ட் பண்ண தெரியாதாம்மா சொன்னா சொல்லுவானா. அது டைவான்ட்டு ஏன்டா உனக்கு ஒழுங்கா போய் கூட சொல்ல தெரியாதா சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஜோஸ் பையை பார்ப்பான், ஏபி உனக்கு லீயோட உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக போயிட்டாங்களா, ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்ட், நாங்கள் அந்த மாதிரி கிடையாது சொல்லிட்டு டைவான் உனக்கு எனக்கு தான் போட்டி, யார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி கத்துவான். நம்ம ஜோஸ்க்கு என்னன்னு தெரியல, டைவானை கண்டா வெறுப்பாக இருக்கும் போல் தெரியுது. எப்போவுமே டைவானே வம்புக்கு இருக்கான், சண்டைக்கு கூப்பிட்டு இருக்கான். இப்போ டைவானுக்கு ஜோஸ்க்கு தான் ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து சீனை கட் பண்ணால் லீயை தான் காட்டுவாங்க. லீன்ட்டு ஃபோன் பேசுவான் தான் கூட, ஆமாம் சீக்கிரம் தயார் பண்ணுங்க, நீ 1 hour நான் வந்துடுவேன், 1 point கிளம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அப்போ லீன்ட்டு சியோவில் பார்த்து கேட்பான், நான் பேசினது கேட்டல, நீ 1 hour நம்ம கொரியா விட்டு போயிடுவோம் சொல்லுவானா. சியோவில் அப்படியே ஸ்டன் ஆயிடுவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் இங்கே தான் வச்சுக்கிறான் அவன். ஸோ கொரியா விட்டு போனால் எப்படி அவன் சம்பாதிக்கிறது. கரெக்டாக லீன்ட்டு கார் எடுத்து ஆபத்துக்குள்ளே போயிடுவானா. அப்போ லீன்ட்டு சியோவில் பார்த்து கேட்பான், இங்கே பார் சியோல், உனக்கு கடைசியாக சான்ஸ் தரேன், அந்த ட்ரக் இங்கே வச்சுக்க, உண்மையை சொல்லு அப்படி சொல்லுவான். நம்ம சியோல் என்னதான் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் லீ அளவுக்கு கிடையாது. லீன்ட்டு சொல்லுவான், உனக்கு இப்போ 2 சாய்ஸ் தான், ஒன்று ட்ரக் எங்கே இருக்குன்னு சொல்லணும், இல்லை இந்த இடத்துல நீ இருந்து சாகணும்னு சொல்லுவான். இப்போ ஆபி ஃபைட்டை தான் காட்டுவாங்க. ஆபி நிறைய ரவுடி பசங்க சுற்று போட்டிருப்பாங்கல்ல. கார்த்தாக்கானும் ஆபி சேர்ந்து அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு ஆபின்ட்டு சுமோ வீரனை பார்த்து சொல்லுவான், நானும் நீ முடி மட்டும் தான் வளர்த்துக்கிறேன்னு நினச்சேன், நல்லா ஸ்ட்ரென்த்தி வளர்த்துக்கிறதா சொல்லிட்டு இருப்பானா ஆபி. இந்த டைவான் ஜோஸும் பேசுறதா காட்டுவாங்க. உங்கள் கேங் மெம்பர்ஸ் எல்லாமே நாக் அவுட் ஆகிட்டாங்க, ஒழுங்காக தோல்வி ஊற்றுட்டு வழி விடு சொல்லிட்டு இருப்பானா. அது ஜோ சொல்லுவான், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆகிக்குது, இப்போ தான் நீங்கள் பாங்கையோட ஃபுல் ஃபோர்ஸை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லுவான். இந்த பார்த்தா பாங்கை அப்படியே எந்திரிச்சு நிற்பான். சுமோ வீரன்ட்டு பாங்கையை பார்த்துட்டு என்ன செகண்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆகிட்டியா சொல்லிட்டு
நேராக போய் சுமோலோக்கு அவனுக்கு போடுவான். இப்போ பாங்கையோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. இந்த பாங்கை சொல்றவன் வந்து மங்கோலியாலேருந்து வந்திருப்பான். பாங்கான்னு ஒரு ட்ரெடிஷ்னலான ரெஸ்லிங் ஃபேமஸ். அது சிமிலர் டு சுமோவா இருக்கும். ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட்னா இல்லை வெயிட் கேட்டகரியே கிடையாது. அதாவது ஒரு 60 கிலோ இருக்கவன் 100 கிலோ இருக்க பர்சன் மோதினாலும் மோதி தான் ஆகணும். ஒரு கிலோ ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தான் ஜெயிப்பாங்க. இப்போ கரண்ட் ஃபைட்டை தான் காட்டுவாங்க. கரண்ட் ஃபைட் என்ன ஆகும்னா இந்த பாங்கைக்காரன்ட்டு சுமோ வீரன் அப்படியே தூக்கி ஸ்லாம் அடிக்க பார்ப்பான். அப்படி இந்த மூவெல்லாம் சுமோட ஃபேமஸ் தானே. ஸோ அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை வந்து கைட்டாக டிஃபெண்ட் பண்ணிட்டு திரும்ப பாங்கையை தூக்கி தலையோட சேர்த்து அடிப்பான். பாங்கைக்கார் கீழே விழுந்தா கூட சிரிச்சிருப்பான். பரவாயில்ல நீ வாரியர் ஸ்பிரிட் வந்துட்டு இருக்கு சொல்லுவானா. சுமோ வீரன் தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த மேட்ச் ஈஸியாக முடியாது போல அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். 2 டைம் தலையோட சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி கூட தெளிவாக பேசுனான்னா உண்மையாலுமே நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன் தான். இந்த ஃபைட்டு முன்னாடி எடுக்கும் போல யோசிச்சுட்டு இருப்பான். பாங்கை எந்திரிச்சு திரும்ப சும்மா ஒரு ரெஸ்லிங் மூவ் பண்ணுவானா. பட் ஓவர் ஸ்டென்ட் பண்ணிடுவான் அந்த தாட்டி அவன். ஸோ தூக்கி போடாமல் அவனை அப்படியே செவத்தோடு சேர்த்து தள்ளிட்டு இருப்பானா. நம்ம சும்மாக்காரன் சும்மா இருப்பானா, டக்குன்னு அவன் பாக்ஸிங் மூவ் பண்ணிடுவான். பேஸோடு சேர்த்து பஞ்ச் பண்ணிடுவான். இது அவன் எதிர்பார்த்துக்கவே மாட்டான் அந்த பாங்கைக்காரன். ஏன்னா நீ சுமோ வீரன் தான் ரெண்டா பாக்ஸிங் எல்லாம் பண்ணுற பார்த்துட்டு இருப்பான் அவன். ஜிம் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். 2 மலைகளும் மோதிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். நம்ம சுமோ வீரனுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். போட்டு அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணலான்னு பார்த்தா இந்த பாங்கைக்காரன் நம்ம சுமோ வீரன் மூஞ்சோடு அடிச்சிருப்பான். நம்ம சுமோ வீரன் மூக்குலேருந்து ரத்தமாக விழுவோம். இந்த பாங்கைக்கா சொல்லுவான், எனக்கு கொஞ்சம் காசு சம்பாதிக்க விடுடா அப்படின்னு கத்துவானா. பாங்கையோட பேக் ஸ்டோரி தான் காட்டுவாங்க. நம்ம பங்கா சின்ன வயசாக இருக்கும் போதே உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், உங்கள் அம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ இவன் ஒருத்தன் தான் சம்பாதிச்சு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் ஊர் சின்ன வில்லேஜ். இவன் என்னதான் சம்பாதிச்சுட்டு உங்கள் அப்பாவோட மெடிக்கல் செலவுக்கு எல்லா காசும் போயிடும். ஆனால் உங்கள் ஊரில் ட்ரெடிஷ்னலாக பாங்கைன்னு ஒரு ரெஸ்லிங் நடக்கும். அதில் ஜெயிக்கிற சாம்பியனுக்கு நிறைய காசு தருவாங்க. ஸோ அவன் பார்ட் டைமாக வேலைக்கு போனாலும் அங்கே போய் வேடிக்கை பார்ப்பான். அவங்க எப்படி ட்ரைனிங் பண்ணுறாங்க, எப்படி மூவ் பண்ணுறாங்களோ பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஆசையே இதில் எப்படியாவது சேர்ந்து ஜெயிச்சு வர காசை வச்சு அவங்க அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பான். அந்த டைம் அப்போ ஒரு மாஸ்டர் அவனை பார்ப்பாரா. பார்த்துட்டு கேட்பாரு, ஏன்டா டெய்லிங் வந்து நின்றுட்டு இருக்க, உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டு அவன் சொல்லுவான். பிரச்சனையெல்லாம் சொல்லுவானா. இதை கேட்டால் அந்த மாஸ்டர் எனக்கு உதவி பண்ணுவார். இவனுக்கு திங்களுக்கு சோறு தருவார், இவனுக்கு எப்படி சண்டை கட்டணும் ட்ரைனிங் தருவார். இந்த பையிலும் அந்த மாஸ்டரோட கைடன்ஸில் நல்லா ஸ்கில்லை டெவலப் ஆகிடுவான். அப்படியே டேஸ் எல்லாம் பாஸ் ஆகும். ஒரு நாள்ட்டு அந்த பாங்கைஸ் காம்படிஷனில் வந்து இவன் ஃபைனலிஸ்ட் ஆகிடுவான். இதை மட்டும் ஜெயிச்சானா அவங்க நிறைய காசு கிடைக்கும், உங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யலாமா. ஸோ நேராக போய் அவங்க அப்பாட்ட சொல்லுவான், அப்பா இந்த மாதிரி பாங்கையிலேருந்து நான் ஃபைனல் வந்துட்டேன், நீ ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சா நான் போதும், உங்கள் மெடிக்கல் செலவை நான் பார்த்துக்கணும் சொல்லிட்டு இருப்பானா. அவங்க அப்புறம் பெருமைப்படுவான், சரி என் பையன் கண்டிப்பாக ஜெயிப்பான் சொல்லி நம்பிக்கையோடு இருப்பானா. ஆனால் நெக்ஸ்ட் டே என்ன பார்த்தா அவன் தோற்றுருப்பான். எதனால் தோற்றுருப்பான்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து. இவன் வந்து கதறி வந்து அழுவானா அவங்க அப்பா கிட்ட. பட் அவங்க அப்பா அந்த செய்தி கேட்டோன்னு இறந்துருவார். இவனுக்கு கோவம் அடக்கவே முடியாது. போய் கத்திட்டு இருப்பான். அந்த ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடயும் சண்டைக்கு போயிட்டு இருப்பானா. இவன் யாருக்குமே கட்டுப்பட மாட்டான். கரெக்டான டைம் அப்போ மாஸ்டர் அங்கே வந்து உன் கோவத்தை கட்டுப்படுத்திடுவார். அப்புறம் மாஸ்டர் சொல்லுவார், இந்த மாதிரி உன் கோவத்தை வேஸ்ட் பண்ணாத, உன் கோவத்தை இங்கே காட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த டைம் அப்போ ஒரு மாஸ்டர் அவனை தடுத்து நிப்பாட்டியிருப்பாரு. கையில் மாஸ்டர் போயிட்டு அந்த ஜட்ஜஸ் எல்லாம் போய் சண்டை கட்ட போவான். ஏன் அப்படி பண்ணீங்க, அந்த பையன் நல்லா தானே ஆடினா சொல்லிட்டு போவானா. பட் அந்த ஜட்ஜஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவன் மாஸ்டரே அடித்து வெளியே அனுப்பிடுவாங்க. இதை கேட்டால் அவன் சரியான கடுப்பாயிடுவான். நேராக அங்கே போய்ட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருப்பான். போன டாட்டியாச்சும் அவனை கட்டுப்படுத்துக்கு மாஸ்டர் இருந்தார். இல்லாட்டி யாருமே இல்லை அவனை கட்டுப்படுத்துருக்கு. போட்டு ஒரு மிருகமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருப்பான். அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் மாஸ்டர் பார்க்க போவானா. அப்போ அவன் மாஸ்டர் சொல்லுவான், இங்கே பாரு பாங்கையே, நீ மிகப்பெரிய வீரன், ஆனால் நீ கோபத்தில் தான் நீ யூஸ் பண்ணுற எல்லாத்தையும். இது உன் மாஸ்டரோட வேர்ட்ஸ், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஆனாலும் சரி கண்ணை மூட்டு உன் கோவத்தில் விட்டுன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அவன் மாஸ்டருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு கோமாவுக்கு போயிருப்பாரு. கடைசியாக அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா. அன்னையிலேருந்து ஒரு கண் மூடிட்டு தான் வந்திருப்பான். பாங்கையால் அவங்க அப்பாவை கூட காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அந்த டைம். பட் இந்த டைம் அவன் மாஸ்டர் எப்படியாச்சும் காப்பாற்றி தீரணும்னு முடிவு பண்ணியிருப்பான். அதனாலேயே மங்கோலியா விட்டு கொரியாவுக்கு வந்திருப்பான் காசு சம்பாதிக்கணும்னு. இப்போ கரண்ட் ஃபைட்டு தான் காட்டுவாங்க. பாங்கைக்கு சுமோக்கான ஃபைட் நடக்குமா. அப்போ பாங்கைன்ட்டு சுமோ ஸ்டாண்டில் நிற்பான். இதை பார்த்து சுமோக்கான ஸ்டாக் ஆயிடுவான். இவனுக்கு எப்படி இந்த டெக்னிக் தெரியும் சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவானா. அப்போ கரெக்டாக பாம்பு வச்சு அவன் ஃபேஸ்லேயே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் நேராக போய் சுமோக்கான் வயிற்றுலேயே இடித்து சுமோ வீரன் தலை வந்து கண்ணாடி இடிச்சிடும். அவ்வளோதான், சுமோ வீரன் நாக் அவுட் ஆயிடுவான். கையில் பாங்கைன்ட்டு ஆபி நீ தான் நெக்ஸ்ட் சொல்லி வருவான். இந்த பார்த்தீங்கன்னா டைவானுக்கு ஜோஸ்க்கும் செம்ம டஃப்பாக போயிட்டு இருக்கும் மேட்ச்சு. அப்போ ஆபி லைட்டாக பயந்துருவான். சுமோ வீரனுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பார்ப்பானா. அப்போ இந்த கிம்மு பையை போய் காப்பாற்றிருப்பான் சுமோ வீரனை. இந்த கிம்மின்ட்டு இந்த பாங்கை பையில கூடுவான் சண்டைக்கு. உனக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் கொடுக்கணும்னா என் கூட மோது சொல்லுவானா. ஆபின்ட்டு அங்கே இருக்கவங்களே அடிச்சுட்டு அப்படியே ஓரக்கண்ணில் கிம்மை பார்த்துட்டு இருப்பான். கிம்மின்ட்டு ரிங்குள்ள ஃபைட் நல்லா பண்ணுவான். பட் ஓப்பன் ஃபைட் சொல்லாமல் லைட்டான்ட்டு பயப்படுவான். ஏன்னா ப்ரீவியஸ் மேட்ச் அப்போவே லீக் கூட ஃபைட் கட்டமே லைட்டாக பயந்துருப்பான்ல. அதுவும் இல்லாமல் ஆபி கூடும்போது கூட ரெட்ட சிந்தைன்னு தான் இருந்திருப்பான் வர்த்தா வேண்டாமான்னு.
ஆனால் ஆபி அவங்க பார்த்துட்டு போனால் அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டோன்னே இந்த பாங்கை பையனுக்கு ஃபேஸ் அவுட் லாக் அடிக்க பார்ப்பான் கிம்மை. எல்லாருமே கிம்மை தான் பார்ப்பாங்க, கரத்தாக்காரன், தைவானு, ஆபி எல்லாருமே. பட் கிம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஹேண்ட் லாக் பண்ணியிருப்பான்ல, அதே மாதிரி தான் ஹேண்ட் லாக் பண்ணியிருப்பான். இந்த பாங்கைக்கு தான் தெரியுமே என்ன பண்ணணுன்னு. அதே மாதிரிட்டு இவனை தூக்கி வீசிடலாம் சொல்லிட்டு இவன் ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு கையை மடக்கி வீச பார்ப்பானா, இவன் கையை மடக்கிட்டோன்னே கிம்மின்ட்டு அவன் ஃபேஸோட பஞ்ச் பண்ணிடுவான். இது பாங்கை எதிர்பார்த்துக்கவே மாட்டான். பாங்கை பார்ப்பான், ஏய் சீட்டர் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறியா சொல்லி கேட்பானா. அது கிம்மின்ட்டு அவுட் சைடு ரெஸ்லிங்கில் என்ன வேணா பண்ணிக்கலாம்ல. கையில் பாங்கைன்ட்டு ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ண போவானா, பட் கிம் ஈஸியாக டாஜ் ஆயிடுவான். டாஜ் ஆகிட்டு சுற்றி அடிப்பான், லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி. பாங்கை ஓவர் வெயிட்னால அவனை சரியாக டேர்ன் கூட பண்ண முடியாதா. இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பான் பாங்கைக்கு கம்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ரேண்டமாக விசிலமேது 2-3 அடி வந்து கிம் மேலே விழுந்துரும். கையில் கிம்மின்ட்டு எழுந்திரிச்சு ஃபைட்டிங் ஸ்டாண்டுக்கு வருவானா, இந்த பையனும் ஸ்டாண்டை மாற்றி பாக்ஸிங் ஸ்டாண்டுக்கு ரெடி ஆகிடுவான். 2 பக்கம் கார்டு வச்சு ரெடியாக இருப்பான் பாங்கையே. பாங்கை என்னதான் கார்டு வச்சுருந்தாலும் கிம்மோட பஞ்சுன்ட்டு அது கார்டை பெனட்ரேட் பண்ணி வயிற்றுல இறங்கும். கையில் ரேண்டமாக ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணிட்டு இருப்பான் கிம்மு. அவனோட ஒரு பஞ்ச் கூட அவனால் நிப்பாட்ட கூட முடியாது. இப்போ கிம்மோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. கிம்மு மூஞ்சி வாயில உடஞ்சி உட்காந்துருப்பான சேரில். அப்போ லோகன் வருவான், என்னப்பா ட்ரைனிங் இன்னைக்கு முடிஞ்சிச்சு போல் தெரியுது சொல்லுவானா. அது கிம்முன்ட்டு ஆமாம் அந்த ஹெவி வெயிட் டிவிஷனில் அட்டாக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லுவானா. அப்போ தான் அவன் அட்வைஸ் பண்ணுவாங்க லோகனு, இப்போ லைட் வெயிட்டோ ஹெவி வெயிட்டோ நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு அட்டாக் பண்ணணும். செகண்ட் ஆப்போசிட்டோட வீக்னஸும் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அட்டாக் பண்ணா எந்த டிவிஷனாக இருந்தால் நீ தான் வின் ஆக சொல்லியிருப்பான். மிகப்பெரிய ஃபைட்டாக இருந்தாலும் அவனுக்கும் வீக்னஸ் இருக்கும், ஏன் உனக்கும் வீக்னஸ் இருக்கும். உனக்கும் ஆப்போசிட்டுக்கும் ஃபைட் வரும்போது ஃபஸ்ட்டு எவன் ஆப்போசிட்டோட வீக்னஸ் கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான் மேட்ச்சில். ஸோ நீ எப்பவுமே மேட்ச்சில் கான்சியஸாக இருந்தால் மட்டும் போதும், நீ இருக்க டெக்னிக்கு ஸ்கில்லுக்கு கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லியிருப்பான். இப்போ ப்ரெசன்ட் ஃபைட்டை தான் காட்டுவாங்க. ப்ரெசன்ட் ஃபைட் அப்போது நம்ம கிம் அவன் நீயை வச்சு பாங்கை ஃபேஸ்லேயே ஒரு நீ இப்படி கடிச்சிருவான். பாங்கைக்கு அப்படியே கண்ணெல்லாம் சொருகும். பட் அப்போ அவன் கண்ணை மூடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருப்பான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாங்கை இங்கே வந்து நிறைய காசு சம்பாதிச்சிருப்பான்ல, அந்த காசுன்ட்டு அவன் ஊருக்கு அனுப்புவான். இந்த மாதிரி மாஸ்டர் எடுத்து கோமா இருக்கான்ல அவனுக்கு அனுப்புவான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. அப்போ அந்த நர்ஸ் எடுத்து பேசும், சார் எங்களுக்கு எதுவும் நம்பிக்கை தெரியல சார், இத்தனை வருஷம் அவர் கோமாவில் இருக்காரு, அவர் எந்திக்கிற மாதிரி தெரியல, அவர் குடும்பத்துலேயும் கைவிட்டாங்க, நீங்கள் ஒருத்தர் அமௌண்ட் அனுப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ இந்த பாங்கைன்ட்டு நான் இப்போ அனுப்புகிற அமௌண்ட்டோட 10 times அதிகமாக அனுப்புகிறேன், நீங்கள் என்னன்னா சரி அவரை சாக மட்டும் விட்டுறாதீங்க சொல்லியிருப்பான். இப்போ ப்ரெசன்ட் ஃபைட்டு தான் காட்டுவாங்க. அப்படியே மயக்க போட்டு விழுதுவன் டக்கு நின்று கிம்மோட வயிற்றில் ஒரு பஞ்ச் பண்ணிடுவானா. பஞ்ச் பண்ணிட்டு கிம் அப்படியே காரோட சேர்த்து லாக் பண்ணிவிட்டு என்னை ஜெயிக்க விடு நான் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கிம்மை பஞ்ச் பண்ண விடுவான். இப்போ நம்ம கிம் என்ன பண்ணுவோம்னா அவன் காலை வச்சு திரும்ப அவன் ஃபேஸோட கிக் பண்ணிடுவான். திரும்ப அன்கான்சியஸ் நிலைமைக்கு போவானா பாங்கை. அப்போ நான் தோக்கூடாது திரும்ப ஜெயிக்கணும்னு சொல்லி கான்சியஸ்க்கு வந்து கண்ணை முடிச்சு பார்ப்பான். ஒரு ஸ்பிளிட் செகண்ட் தான் கண்ணை மூடிருப்பான். அந்த டைம் போதுமே கிம் டக்குன்னு அவன் தலைக்கு பின்னாடி போயிட்டு ஒரு சோக் அடிச்சு விட்டுருவான், நெக் சோக்கு. கிம் சொல்லுவான் அவ்வளோ அவன் கதை முடிஞ்சிச்சு பேசாமல் தூங்கு சொல்லிட்டு இருப்பானா. இந்த பாங்கைக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ தெரியாமல் கால் தவறி டீலாக வந்து கீழே விழுந்துருவான். அப்போ அவங்க சண்டை கட்டிட்டுலாம் நிப்பாட்டிட்டு எல்லாம் அவங்களதான் பார்ப்பாங்க. 2 பேரும் டீலாக வந்து செத்துட்டாங்களான்னு பார்ப்பாங்களா. பார்த்தா ஒரு கை மட்டும் தெரியும். பார்த்தா கிம்மு தான் தப்பிச்சு வந்திருப்பான். என்னதான் கிம் அதுலேருந்து தப்பிச்சிருந்தாலும் கிம்முக்கு மூஞ்சே இருந்துக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் டீலாக விழுந்துருப்பாங்களா. அப்போ 2 பேர் கிளைய பூசி நின்று இருப்பாங்க. அப்போ இந்த பாங்கைக்கார 2 கடையும் மூடிட்டு கொஞ்சம் காமாக அந்த கோவத்தை கட்டுப்பட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஃபுல் காம் ஆகிட்டோன்னே கிம்மை கையை பிடிச்சி தூக்கி வீசியிருப்பான். அதனால தான் கிம்மு மேலே வந்திருப்பான். அதனாலேயே கிம் கொஞ்சம் சேடாக இருப்பான் ஃபேஸ் பார்க்குறதுக்கு. இப்போ டைவான்ட்டு இந்த ஜோசப்பாக சொல்லுவான், உன் அடியாரெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, உன் ஃப்ரெண்டுக்கு பாங்கையும் அவன் கூட போயிடல, ஒழுங்கா சான்றா இல்லை வழி விட சொல்லுவானா. அதுக்கு ஜோஸ் பையன்ட்டு அவன் மூஞ்சிட்டே ஒரு லைட்டாக கோடை போட்டு சொல்லுவான், எனக்கு முடிக்க வேண்டிய காரியம் நிறையா இருக்குது அப்படி சொல்லுவான். இப்போ வந்து ஜோஸோட ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுவாங்க. பிலிப்பைன்ஸில் ஒரு 4 star ஹோட்டலில் ஒருத்தர் கப்புள்ஸ் 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்களா. டக்குன்னு மவுமுடி போட்ட ஒருத்தரில் வந்து அந்த மெயில் பர்சனை போட்டு கத்தியில் சதக்குன்னு குத்திட்டு இருப்பான். அந்த பொண்ணு கத்தம்னா இன்னொருத்தன் டக்குன்னு மூக்கில்ன்ட்டு மயக்கம் வந்து வச்சு விட்டுருவான். ஸோ அந்த பொண்ணு மயக்க போட்டு வந்துருமா. இந்த பையன் விடாமல் அவன் குத்திட்டே இருப்பான். அப்போ கூடக்கு வந்துட்டு விடுறான், அவன் செத்துட்டான்ல ஏன்டா அப்படி குத்திட்டு இருக்க சொல்லியிருப்பானா. பட் இவன் கேட்கவே மாட்டான். டக்குன்னு அவன் மூஞ்சில் இருக்க மாஸ்காக விட்டோன்னே நம்ம ஜோஸ் தான் அவன் வெறி பிடிச்ச மாதிரி குத்திட்டு இருப்பான் அந்த ஃபாரினரை. அந்த ஃபாரினர் கொண்டுட்டு அவங்க எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போவாங்களா. இப்போதான் காட்டுவாங்க நம்ம ஜோஸ்க்கு நிறைய அங்கிள்ஸ் இருப்பாங்க, எல்லாமே அம்மாவுடைய சொந்தவங்க. பிலிப்பைனில் அண்டர் கிரவுண்ட் கேங் இவங்க எப்படி இந்த குரூப்புக்குள்ள வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜோஸ் சின்ன பையலாக இருக்கும்போதே இவங்க அம்மா தான் வந்து இங்கே வந்து விட்டுருப்பாங்க இவனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒரு குழந்தைய அப்பா அம்மெல்லாம் வளர்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்க அம்மாவுக்கு. ஸோ அங்கிள்ஸ் கூட இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருப்பான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் இவன் அங்கிள்ஸ் எல்லாருமே கேங்ஸ்டர் ஆச்சு. அப்போ இவனு இப்படி தானே ஆவான். பட் இவன் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு சரியான லிரிக்ஸ் ரைட்டராக இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு பாட்டு எழுதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அவங்க லிரிக்ஸ்லாம் அவங்க அம்மா லிரிக்ஸ்லாம் படித்து பார்ப்பானா எல்லாம் சூப்பராக இருக்கும். பட் எல்லாமே
படிக்கிறது வந்து லோன்லி ஃபீலிங்காக இருக்குமா. அப்போ கேட்பான், ஏம்மா இந்த மாதிரி தனிமையில் இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்க, உன் பாட்டில் ஒரு சந்தோஷமும் இருக்காதா கேட்பானா. என் மைண்டில் என்ன தோணுதோ அதான் எழுத முடியும்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை ஒரு நாள் அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. இவனும் அசால்ட்டாக ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருப்பானா. ஆன் டைம் அப்போ ஒரு கார் ஆக்சிடென்ட் சவுண்டு கேட்கும். இவன் திரும்பி பார்த்தா அவங்க அம்மா வந்து ஒரு ஃபைனல் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் கார் ஓட்ட தெரியாமல். அவன் பார்த்தீங்கன்னா கொரியாக்காரன் சும்மா அந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு அங்கேருந்து இங்கே வந்திருப்பான் பிலிப்பைன்ஸுக்கு. வந்த இடத்துல தேவையில்லாமல் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா அவனுக்கு. பிடிச்சி அவனுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட்டு உங்கள் அம்மா வந்துட்டு சாகு நேரம் அப்போ உண்மையை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா ஒன்றும் இறந்து போகலை, உங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்காரு, உங்கள் அப்பா ஒரு கொரியன் அப்படின்னு சொல்லுவானா. இல்லை உங்கள் அப்பாவோட பேர் எல்லாமே ஒரு டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க அவங்க அம்மா லிரிக்ஸ் நோட்டில். ஜோஸ்க்கு இந்த கொரியன்ஸ்னாலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்க அப்பாவும் ஒரு கொரியன் விட்டுட்டு போயிட்டான். செகண்ட் உங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு ஒரு கொரியன் தானே. ஸோ ஃபாரினர்ஸ் கண்டாலே இந்த ஜோஸ்க்கு அப்படி ஒரு வெறுப்பாக இருக்கும். உங்க அப்பன் பேரை மறக்கக்கூடாது செய்தான் டேட்டு அடிச்சிருப்பான் அவங்க அப்பன் பேரை. ஒப்பெல்லாம் அவனுக்கு கட்டு அடங்காத கோவம் வருமோ அப்போ அந்த தேட்டரில் வந்து கத்தி வச்சு கிழிச்சுக்குவான் அவனே. கையில் அவங்க அப்பா செத்த பின்னாடி அவங்க அப்பாவும் தெரியுதா கொரியாவுக்கு வந்திருப்பான் அவன். இப்போ டைவானும் ஜோஸ் சண்டை கட்டுவாங்களே, பட் 2 பேரும் ஈக்குவல் ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. ஸோ மாற்றி ப்ளோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ டைவான்ட்டு ஆபிப்பா சொல்லுவான், ஆபி இங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் கேட்ச் பண்ண வழியை பாரு, டைம் ஆகிட்டுக்கு விட்டு அவனை பிடிக்கவே முடியாது சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஆபி பார்ப்பான், டைவானால் கண்டிப்பாக ஜோஸை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காத்தாக்கான வண்டி எடுத்து சீக்கிரம் போகலாம் சொல்லி போவாங்களா. வண்டியோட கண்ணாடிக்கிட்ட ஒரு கத்தி பாயும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ் தான் வீசியிருப்பான். ஜோஸ்ன்ட்டு அட்டாக் பண்ணலாம் போகும்போது டைவான் உள்ளே வந்து ஜோஸை தடுத்துருவான். இந்த டைம் யூஸ் பண்ணி ஆபி அங்கேருந்து கிளம்பியிருப்பான். கடைசியில் டைவானை பார்த்தா உடம்பு ஃபுல்லாக சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும். இந்த ஜோஸ் பைய கத்தியை வச்சு பயங்கரமாக டான்ஸ் அடிக்கிறான் டைவான் உடம்பு ஃபுல்லாக. கைட்டு திரும்ப கத்தியை தரையோடு தேய்ச்சிட்டு வந்து அட்டாக் பண்ண வருவானா. டைவான் பிளாக் பண்ணுவான். பட் அவன் என்ன பிளாக் பண்ணால் அவன் கையை லைட்டாக கீச்சிடுவான். அது அவனால் ப்ராப்பராக பிளாக் பண்ணவே முடியாது அந்த கத்தியை. ஏன்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குமா. அது ஈஸியாகிட்டு லெஃப்ட் ரைட் அவனால் ஸ்விங் பண்ண முடியும். டைவான் பார்ப்பான், வெறும் டைவுண்டோ வச்சு மட்டும் ஜோஸ் அந்த மாதிரி ஜெயிக்க முடியாது, எங்கள் அப்பா சொல்லி தந்து ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் ஆகணும் போல சொல்லி நினைப்பான். இவங்க அப்பா என்ன டெக்னிக் சொல்லி தந்திருப்பானா, ஆமை, டைகர், டிராகன், ஃபீனிங்ஸ் இந்த 4 சேர்ந்த அப்படி ஒரு டெக்னிக் இருக்கும். அதை வந்து சொல்லி தந்துருப்பான் டைவானுக்கு. பட் டைவான் அதை ஃபுல்லி மாஸ்டர் பண்ணலை. இப்போ அங்கேருந்து சீனை கட்டுனா லீயை தான் காட்டுவாங்க. லீன்ட்டு சியோல் ஃபைட்டை பேசி ட்ரக் இருக்க லொக்கேஷன் வாங்கிட்டான் போல் தெரியுது. ஸோ ட்ரக் எல்லாத்தையும் சிப்புக்குள்ளே ஏற்றிட்டு இருப்பானா. அப்போ ஆபி அவரை பார்த்துருவான். நேரான்ட்டு சியோல் ஃபோன் பண்ணி, உன் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இருக்கான், அவனை அங்கேயும் நிப்பாட்டி கரையை முடிச்சுட்டு வான்னு சொல்லுவான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஆபி வந்துடுவானா. அப்போ சியோல் வெயிட் பண்ணிட்டு வந்துச்சு கேட்பான், எப்படி அப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆபி சொல்லுவான், வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா லீக்கு, அவன் ஊரை விட்டு ஒன்றுனா இங்கே தான் வந்தாகணும். இந்த இடத்துல தான் அங்கே ப்ரீவியஸாக ஃபைட் நடந்திருக்கும்ல, அந்த டைம் இப்போ ஆவி வின் பண்ணியிருப்பான்ல, அதே இடம் தான் திரும்ப ஒரு மேட்ச் ரீஸ்டார்ட் ஆக போது தெரியுது. அன்றைக்கே முடிய வேண்டிய மேட்ச் முடியாமல் போச்சு. நேற்று இந்த அடி கண்டிப்பாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அதே இடத்துல. இல்லை ஆபி வந்துட்டோன்னே லீ எங்கேருந்தான்னு கேட்பான். அப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் டைவான் தான் காட்டுவாங்க. டைவான் அப்படியே பறந்து போய் கார்லேயே விழுவான். ஜோஸ்ன்ட்டு மிருகத்தனமாக அடிச்சுட்டு போனான் டைவானை. டைவான் பார்த்துப்பான், ஏன்னா அவ்வளோ வெறி என் மேலே உனக்கு ஏதுடா அவசியம் கேட்பானா. அப்போ தான் காட்டுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜோஸ்க்கு வந்து ஃபாதரே கிடையாதுல்ல, அவன் ஃபாதரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க சின்ன வயசுலேயே. பட் டைவானுக்கு அப்படி கிடையாது. அவன் ஃபாதர் ரொம்ப கேரிங்காக இருப்பார். ஆனால் இந்த டைவான் தான் சேட்டை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதை பார்த்துருப்பான்ல ஜோஸ், அந்த கடுப்புலேயே டைவானை போட்டு அடிச்சுட்டு இருப்பான். அப்போன்ட்டு ஜோஸ் சொல்லுவான், இங்கே பாட்டு டைவான், நான் ஒன்றை மாதிரி கிஃப்டெல்லாம் கிடையாது, எனக்கு எங்கள் அப்பாவோட மெமரி கூட கிடையாது, ஆனால் அது எல்லாம் இருந்தும் நீ பண்ணாத சேட்டையே கிடையாது, அதை பார்த்து நான் சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டு பிலிப்பைன் ஸ்டைல் மார்ஷல் ஆர்ட் ஒன்று யூஸ் பண்ணுவான். கத்தி எடுத்து ஒரு சிங்கிள் ஹேண்டில் கொண்டு வந்துடுவான். இந்த ரிதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அது இதுக்குமே இந்த மாதிரி ஸ்டைலே பார்த்துக்கவே மாட்டான் டைவானு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃபைட்டிங் ஸ்டைலு. டைவான் இதை பிளாக் பண்ணாலும் இன்னொரு கை வச்சு வயிற்றோட பஞ்ச் பண்ணிடுவான் டைவானை. டைவானால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். ஒரு பக்கம் நைஃபு, ஒரு பக்கம் பஞ்சு, அவன் ரிதம் எவ்வளோ கரெக்டாக பிடிக்க கூட பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படின்ட்டு ஜோஸ்ன்ட்டு டைவான் கரையை மூச்சு கட்டலாம் சொல்லிட்டு டைவான் காலர் பிடிச்சி கத்தி கரெக்டாக டைவான் மூஞ்சிக்கிட்ட கொண்டு போவான். வேறு வழியே இல்லை, எனக்கு இதை யூஸ் பண்ணி தான் ஆகும்னு சொல்லிட்டு அவன் ரைட் ஹேண்டை வச்சு ஜோஸோட கையை தட்டி விட்டு அப்படியே அவன் நெஞ்சு குழிலேயே ஒரு டச் வைப்பான் பாருங்க. அப்படியே ஜோஸ்ன்ட்டு நெஞ்சை பிடிச்சி பின்னாடி போயிடுவான். அவனே ஷாக்காயிருவான், என்ன டெக்னிக்டா இது, டைவ் உண்டோன்னா லெக்கை தான்டா யூஸ் பண்ணுவீங்க, என்னடா கையில் யூஸ் பண்ணுறீங்க பார்த்துட்டு இருப்பானா. இப்போ டைவானை காட்டுவாங்க. டைவான் பார்த்து அந்த மூஞ்சிக்கிட்ட கோடே விழுந்துருக்கும். இது மட்டும் கரெக்டான டைமுக்கும் டெக்னிக் யூஸ் பண்ணாட்டி டைவான் கதை அரோகரி தான் போல். பட் இப்போ டைவானுக்குன்ட்டு அப்படியே விச நின்றுட்டு பிளர் அடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சண்டேல நிறைய அப்டேட்டு டைவான் லாஸ் ஆகிருப்பான். அவன் மெமரியிலேருந்து இதில் பார்த்தா 2-1 வருவான். 2-1 இவனும் பேசுகிற மாதிரி இருக்குமா. அப்போ 2-1 பேக் கிக் பண்ணி டைவான்ட்டு கட்டுவான்.
மாஸ்டர் கரெக்டாக சொல்லி கேட்பானா, அது டைவான்ட்டு சூப்பரா கரெக்டாக பண்ணிட்டு எப்படி தான் சொல்லி கேட்பானா, மாஸ்டர் ஈஸி மாஸ்டர் நீங்கள் பண்ணுற அப்படியே நான் காப்பி அடி ஃபஸ்ட்டு உங்கள் லெக்கைன்ட்டு 90 டிகிரிக்கு ஸ்பிட் பண்ணுவீங்க, அதுக்கும் உங்கள் இடுப்பை நறுத்துவீங்க, அதுக்கப்புறம் லெக்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃபுல் ஃபோர்ஸை வச்சு பேக் கிக் பண்ணுவீங்க, அப்படியே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி தான் இந்த பேக் கிக் பண்ண எப்படி நல்லா இருக்கா சொல்லி கேட்பானா, அது டைவான்ட்டு இதுக்கேற எத்தனை யோசிக்கிற, பேக்கிங்னா சர்வசாதாரணமாக பண்ணுவேன் அதான பேக் கிக்கு, ஏன் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறச்சு கேட்பானா, அதுக்கு இந்த 2-1 பையன்ட்டு மாஸ்டர் நீங்கள் டைவான் ஜீனியஸ் உங்களுக்கு அசால்ட்டாக வரும், எங்களுக்கு அப்படியா எதாக இருந்தால் பேசிக்லேருந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். இப்போ ப்ரெசன்ட் ஃபைட்டு தான் காட்டுவாங்க. ப்ரெசன்ட் ஃபைட் வந்து டைவான்ட்டு சூளை ஸ்ட்ரைட் மீட்டு பண்ண கிக் பண்ணுறதுக்கு அப்போ இந்த ஜோஸ் பையன்ட்டு அட்டாக் பண்ணலாம் சொல்லி ஃப்ரெண்ட்ஸில் வருவான் கத்தியை தூக்கிட்டு. இப்போ ஜோஸ் டைவான் பார்த்து ஷாக் ஆயிடுவான். என்னன்னு பார்த்தா நம்ம டைவான்ட்டு அவங்க அப்போ ஒன்று பண்ணி பார்த்து ஸ்ட்ரெச்சு கிக்குன்னு அவன் 2 கை நெத்திக்கிட்டே வச்சு அதே மூவ் வந்து ரிப்பீட் பண்ணுவான். ஒரு ஸ்ட்ரெச்சு கிக் பண்ணுவான் பாருங்க, பகுட்டோல் விழுந்துடும் ஜோஸ்க்கு. டைவான்ட்டு அவங்க ஃபாதரோட பெஸ்ட் மூவ்ல ஈஸியாக காப்பி பண்ணியிருப்பான். ஏன்னா அவன் பேசிக்காகவே ஒரு ஜீனியஸ் டைவுண்டோல. பட் 2 சொல்லி தந்துப்பான் தெரியுமா, ஏதாவது எல்லாத்துக்குமே பேசிக் பிரின்சிபால் இருக்கும், மூவ்மெண்ட் இருக்கும்னு. இவன் உங்கள் அப்பாவோட டெக்னிக்கலாக பார்த்துருப்பான்ல. ஸோ அதனாலே டைவான்ட்டு அவங்க அப்பா பண்ணதை அசால்ட்டாக ரெப்ளிகா பண்ணியிருப்பான். அவனுக்கு இருக்க ஸ்கில்ஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஜோஸ் தான் பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பான். இன்னும் புது மூவ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அது அவன் 9ஆம் மூவ் ஆச்சு, இதப்போ அவன் கற்றுக்கிட்டான் சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. அவன் நினச்சிட்டு மேலே பறந்து வந்து ஒரு கிக் பண்ணுவான் பாருங்க, ஃபீனிக்ஸ் கிக்குன்னு. அவ்வளோதான், ஜோஸ்ன்ட்டு தோற்றுருவான். ஜோஸ் கூட அசிங்கமாக போயிடுமா, ஜோஸ்ன்ட்டு டைவான் பார்த்து சொல்லுவான், தயவு செஞ்சு எனக்கு கொன்னுருன்னு சொல்லுவானா. அது டைவான் கிட்ட வந்துட்டு அவன்கிட்ட ஒரு 500 yen இருக்குமான்னு கேட்பானா. இது உண்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். டைவான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நானே உன் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு இருப்பானா. அதில் நிறைய காசு இருக்குமா, அதில் டைவான் பார்த்துட்டு சரி இத்தனை காசு இருக்கா, சரி இந்த டைம் மட்டும் என் பாவனை வருத பழச்சி போய் கோசி போவானா. அப்போ டைவான் போகிறதுக்கு முன்னாடி அவன் பா சொல்லுவான், நீ கொரியாவுக்கு எதுக்கு வந்தியோ அதை நோக்கி போ, ஃபஸ்ட்டு உன் ஃபாதரை யான்னு கண்டுபிடிச்சி பேசிப்பாரு அப்படின்னு சொல்லுவான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் லீடு கடத்ததான் காட்டுவாங்க. இந்த சியோல் பை என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர்த்தையும் அடித்து கீழே தள்ளி விட்டுருப்பான். இந்த சியோல் பை என்ன நினைக்கிறான் நெக்ஸ்ட் மூணு என்னன்னு பிடிக்கே பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க 3 பேருமே அடி வாங்கியிருப்பாங்க. அந்த டைம் அப்போ அந்த ரவுடி பசங்களாம் வந்திருப்பாங்களா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போது ஆவி பார்ப்பான், கிம்மியும் காத்தாக்கானி பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு ரவுடி பசங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கிங்களா, நான் அந்த சிஓ பையில மட்டும் கவனிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லி போவான். ஓகே கைஸ், இது வந்து எபிசோட் முடியுது. See you on another video. Until then, bye.